கால பைரவரே போற்றி போற்றி. கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 42ஆம் தின அருள் உரை. ஆகம வேதங்கள் உணர்த்துகின்ற எண்ணற்ற சூத்திரங்களில் கால சூத்திரங்களும் ஒரு வகை ஆற்றல்களை வெளிப்படுத்தும். 18 கால சூத்திரங்களை மாத்திரமே இத்தருணத்தில் வெளிப்படுத்த முனைகின்றோம். கால பைரவராகிய யாம் காலத்தின் சட்டதிட்டங்கள் எனும் இயங்கு முறைகளை மாற்றி அமைக்க முற்படுவதில்லை. ஆதிசக்தி எனும் இயங்கு சக்தி ஒடுங்கினால் யாமும் ஒடுங்குவோம். சக்தி விரிந்தால் காலமும் விரியும். இத்தருணத்தில் ஆதி சிவனாரின் கோரிக்கைதனை ஏற்று சக்தியும் சற்றே விரியும் காரணத்தினால் யாமும் விரிந்துள்ளோம். அனைத்து மானுடர்களும் விண்ணேறினால் மாத்திரமே சதுர்யுக காலம் என்பது நிறைவடையும். காலம் நிறைவடைந்தால் ஆன்மாக்கள் விண்ணேறிட வேண்டும் என்பதும் மாற்று நியதியாகும். மானுட ஆன்மாக்கள் பூரணமாய் விடுபட்டால் எழிலாய் சத்திய யுகம் பூத்துவிடும். அதன் பொருட்டே கலி எல்லை நிறைவுற்றது என்பதனை மானுட ஆன்மாக்களுக்கு உணர்த்திடவே அகத்திய மகரிஷிகள் முனைந்து போராடுகின்றார். அருட்பெரும் ஜோதியோடு கலப்புற்று முற்றிலும் இயங்காத பேரொளி நிலைதனை ஏற்ற பின்னரும் அதனோடு ஐக்கியமாகி நிலைத்து விடாது ஆன்மாக்களை மீட்கும் பிரபஞ்ச பணியில் ஓய்வில்லாது நிலைத்துள்ளார். ஒரு பணிதனை ஏற்று நிறைவேற்றிவிட மனிதர்களுக்கு எண்ணற்ற தடைகள் தோன்றுகின்றது. பொதுநலப்பணி என்றாலோ தடைகளும் அதிகரிக்கின்றது. உலக ஆன்மாக்களை மீட்கும் மாபெரும் பணியேற்ற அகத்தியருக்கு தெய்வங்களுமே சில தருணங்களில் தடையாய் நிலைத்திருப்பர். ஏனெனில் காலத்தினை நீட்டிக்க எம்மிடமே அவர் தவம் இயற்றி வேண்டினார். ஒவ்வொரு செயல்கள் நிகழ்ந்தேறிடவும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சீராய் திட்டமிட்ட வண்ணம் நிறைவேறிடவும் போராடிய வண்ணமே இருக்கும் அகத்தியரை போன்று வேறு எந்த ஒரு தன்மையும் அமைவதில்லை. அகத்தியரின் தன்மையினை பூரணமாய் ஏற்று ஓயாது பொது நன்மைக்கு பணியாற்றுபவர்கள் யாவரும் அகத்தியராகவே உருமாறிவிடலாம். அகத்தியரோடு பூரண கலப்பு கொண்டு அவரது இயக்கத்தினிலும் பங்கேற்கலாம். எண்ணற்ற ஆன்மாக்கள் அவ்விதமே அவரோடு ஐக்கியமடைந்து அவரது செயல்களை ஏற்றும் நிகழ்த்துகின்றனர். எண்ணற்ற அகத்தியர்களும் உண்டு. எனினும் மூலம் என்பது ஒன்றே என்று உணரக்கடவது. கால சூத்திரங்களில் மற்றுமோர் சூத்திரம் என்பது அழகிய சத்தியத்தினை எடுத்துரைக்கும். ஆத்ம காயத்ரி மந்திரத்தினில் பல்வேறு பொருட்கள் உண்டு. ஆன்மாவினை விழிப்புணர்வு பெறச் செய்வதே மூல நோக்கம் ஆகும். எனினும் துணை நோக்கங்கள் பலவும் உண்டு. ஆன்மா விடுதலை பெற வேண்டும் எனில் உயிரானது ஒடுங்க வேண்டும். அதன் தேவைகள் நிறைவேறினால் மாத்திரமே உயிரென்பது ஒடுங்கும். உயிரின் தேவை என்பது சிறைப்பட்டுள்ள ஆன்ம கருக்களை விடுவிப்பதே ஆகும். பல்வேறு ஆசைகளாலும்
தேவைகளாலும் கட்டுண்டு நிற்கும் ஆன்ம கருக்களை விடுவித்தால் மாத்திரமே உயிர் என்பது ஒடுங்கும். எனில் புறத் தேவைகள், அகத்தேவைகள், பற்றுகள் ஆகிய அனைத்தும் நிறைவேறிவிடல் வேண்டும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில் ஆன்மா விழிப்படையும், உயிர் தனது தேவைகளை விரைந்து நிறைவேற்றிவிட ஆன்மாவானது அதீத ஆற்றல்களை பொழியும், புறத்தேவைகள் விரைந்து நிறைவடையும். சூழ்கின்ற அன்பு ஆன்மாக்களின் தேவைகளும் நிறைவேறிவிடும். ஏனெனில் உயிரானது உற்றார் சுற்றார் மீதும் பற்று வைத்திருக்கும். ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைத்தால் காலம் கடந்து வாழலாம், தேவைகள் நிறைவேறிடவும் காணலாம். சூழ்கின்ற மனிதர்கள் உயர்வடைவதனையும் உணர்ந்திடலாம். எனில் எண்ணற்ற செயல்களை ஆற்றிடும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைப்பதன் மூலமும் பிறருக்கு எடுத்துரைப்பதன் மூலமும் காலத்தின் பல அங்கங்களையும் உணர்ந்திடலாம். 12ஆம் சூத்திரம் வெளிப்படுத்த முனைவது என்பது மற்றுமோர் உயரிய இயக்கத்திற்கு உதவிடும் ஆற்றல்களை குறித்தே. மனிதர்களின் உயிர் அணுவானது பற்றுகளை துறந்து ஒடுங்க வேண்டும் எனில் பொருட்செல்வம் என்பதும் அவசியமாகின்றது. அதனை குறித்து எடுத்துரைப்பதே சூத்திரத்தின் நோக்கமாகும். காலத்தின் 12ஆம் சூத்திரம். காலத்தின் 12ஆம் சூத்திரம் உணர்த்துவது யாதெனில், பொருட்செல்வம் இன்றி வாடுகின்ற உயிர்களுக்கு ஆற்றல்களை வழங்கி தேவைகளை நிறைவுறுத்தி விடுதலை அளிக்கும் நிலையாகும். தேவைகள் நிறைவேறினால் உயிர் என்பது காலம் கடந்து ஆன்மாவினுள் ஒடுங்கும். அனைவரும் முக்தி பெற்று கலியுகத்தினை கடந்தால் மாத்திரமே சத்தியயுகமும் பிறக்கும். எனில் மனிதர்கள் தனது தேவைகள் நிறைவேறிவிட பொருட்செல்வம் வேண்டும் என்றே பிரார்த்தனை புரிவதனை காட்டிலும் இவ்வுலகினில் வாழ்கின்ற மானுடர்கள் அனைவரின் பொருள் தேவையும் நிறைவேறி அதன் மூலம் அவர்களுடைய உயிரானது விடுபட்டு ஆன்மாவினுள் ஒடுங்கி விண்ணேறிடல் வேண்டும் என்றே ஆழ்ந்து பிரார்த்தனை புரிந்து ஒரு நாழிகை நேரம் மந்திரம் உரைத்திட்டால் எளிதாய் அனைவருமே விடுபட்டு சத்தியயுகம் எனும் கால அங்கத்திற்குள் பிரவேசித்து விடுவர். பொருள் மிகுதியானால் ஆடைகளும் ஆபரணங்களும் மிகுதியாகும். இல்லம் அற்றோர் அழகிய இல்லம் பெறுவர். சூழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் பொருள் செல்வத்தினால் பெருகிடல் வேண்டும் என்றே பிரார்த்தனை புரிந்து ஒரு நாழிகை நேரம் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்தால் பூமியே செல்வ செழிப்பாக உருமாறும், சத்தியலோகமாகவும் உருமாறிவிடும். சுயநலமாக பிரார்த்தனை புரிவதினால் கலியினை கலந்து விட இயலாது என்றுணர்க. புறவாழ்வு என்பது திருப்தியுற்றால் உயிர் எளிதாய் விடுபடும். அதீத பொருட்தேவைகள் என்றுமே நிறைவேறாது. அனைவரும் செல்வ வளம் பெற்று மகிழ்ச்சியுற்று வாழ்ந்து விடுதலை அடைய வேண்டும் என்றே அகத்தியர் தவம் இயற்றி அனைத்து தெய்வங்களிடமும் வரம் பெற்று அருளினை பொழிகின்றார். மூலம் அறிந்து செயல் புரிய வேண்டும். பூரண நல் ஆசிகள். அன்பாலயம்
அன்பாலயம் அன்பாலயம்